அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். கூட்டுக்குறவு வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசியல் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியினுடைய திறமையை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இருப்பது இந்திய அளவில் பிஜேபி கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறாங்க. இந்திய கூட்டணி கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை எண்ணிக்கை கூடுதல் வந்திருக்கு சார். இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் தேசிய அளவில்? சத்யண்ணா பொதுவாக அபரிமிதமான செல்வாக்கோடு தங்களை ஆட்டி அசைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த பிஜேபிக்கு அப்படி அல்ல, நீங்கள் உங்களையும் மக்கள் கேள்வி கேட்க முடியும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஒருமுறை மறு சுதந்திரம் இது இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்தியா எதிர்கொண்டிருக்குது. அப்படியான சூழலில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்திருக்குல்ல சார், இது எத்தகைய தாக்கத்தை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லி இன்னும் 2-3 நாளைக்கு பொறுத்து பார்க்கலாம். 400+ வந்தால் சட்டத்திருத்தையே கொண்டு வருவாங்க, இன்னும் பல சட்டங்களை கடுமையாக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம பிரச்சாரத்தை முன் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு யாரும் போக முடியாது. காரணம் மக்கள் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும், என்றைக்கும் அவர் தோழனாகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திமுகவை கடுமையாக எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காருங்க சார். அதை பற்றி உங்களை இருக்கிறது? அது அவருடைய இஷ்டம், மக்களுடைய விருப்பம். நான் ஒன்று சொல்லுவேன், தோற்று போனவரை பற்றி இப்போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் குறைஞ்சபட்சம் எல்லாமே 1.5 லட்சம் வாக்கு 2 லட்சம் வாக்கு வித்தியாசம்னு சொல்லிட்டு ஒரு அதிகப்படியான வாக்கு இருந்தது. எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த வாக்கு அளிச்சிருப்பாங்க? இல்லை, அதுக்கு முழுக்க காரணம் தளபதியினுடைய ஆட்சி முறை தான். மக்களை கவர்ந்திருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி விரும்புகிறார்கள். தமிழகத்தில் 40க்கு 40 வச்சு வரலாற்று படைச்சிருக்கிறோம். மேலே பிஜேபி ஆட்சி இருக்குது, ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது. எந்த மாதிரியான எதிர்கட்சியாக நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலே முற்படுவோம். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை, நல்ல திட்டங்கள் தான் வரவேற்போம். அல்லாத திட்டமாக இருந்தால் அது இன்னும் காரணம் எழுதும். ஏன் இந்த கேள்வியை கேட்டினா, குறிப்பாக இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளே மீண்டும் நுழைய போகிறீங்க. அந்த வகையில் தேசிய அளவில் தான் இன்றைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த 40 பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்யறதோ ஒரு திட்டம்? அது இப்போ இன்றைக்கே இல்லை, சர்டிஃபிகேட் வாங்கி நான் ஓட்டு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். வரேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.